ஹலோ, வணக்கம். இது ஷார்ட் கிளாஸ். இந்த ஷார்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஆஸ் பர் ஜேடிஓ சிலபஸ் சரி, டிஎன்பிசி ஏஐ சிலபஸ் சரி, சரிங்களா? அதாவது அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1 ஃபார் இன்ஜினியர் டிகிரி கேட்டகரியில் வரும். டிப்ளமோ சிலபஸ் யூனிட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வரும். இந்த டாப்பிக்கில் ரெண்டுமே சிமிலராக தான் வரும். அதாவது இதுலேயும் நீங்கள் ஏஐயில் பார்த்தீங்கன்னா ஜேடியும் பார்த்தலாம். அது மாதிரி முக்கியமான டாபிக் இது. அதான் நான் பார்க்க போகிறோம். அதில் காங்கிரீட்டில் வந்து எப்படி போடுவாங்க, காங்கிரீட் என்னங்க இருக்கும், அதாவது சாண்டு, சிமெண்ட்டு, வாட்டர், சாண்டு, சிமெண்ட்டு, அக்ரிகேட், வாட்டர் அப்படி இருக்குமா? அதில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் காங்கிரீட்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட எப்படி நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறோம், பிளேஸ் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து மூவ் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் ஒர்க்கபிள்னா எப்படி, அதாவது எப்படி ஒர்க் ஆகும், காங்கிரீட் எப்படி ஒர்க் ஆகும், அதான் பார்த்தீங்கன்னா அதான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் அப்படின்னா என்னன்னா, அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட்டு, வாட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக அப்படி இருக்கும், சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், சப்போஸ் பீமிங் போடுறோமோ அல்லது காலுக்கு போடுறோமோ அது ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் இங்கே எப்படி இருக்குங்களா, இப்படி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா நம்ம வந்து இங்கே காங்கிரீட் நம்ம போடுறோம் நம்ம அப்படியே கொண்டு வந்து எங்கெல்லாம் நம்ம எங்கெல்லாம் நமக்கு வந்து காங்கிரீட் தேவையோ அங்கெல்லாம் ஃபில் பண்ண முடியும். அது என்ன காரணத்தை ஃபில் ஆகும்னா, ஃபில் பண்ண முடியும்னா ஒன்றும் இல்லை, இங்கே காங்கிரீட் நம்ம இங்கே போர் பண்ணுறோம் சரிங்களா? போர் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம நவுத்திட்டு வர முடியும், காங்கிரீட் நம்ம இது வரைக்கும் நவுத்திட்டு வர முடியும். அதான் ஒர்க்கபிலிட்டிங்கிறது. சப்போஸ் ஒர்க்கபிளா இல்லைன்னா இல்லை அப்படின்னா இங்கே பிளேஸ் ஆகிட்டு அப்படியே பார்த்தா ஸ்டெபிளாக இருக்கும். மூவ் பண்ணால் கொஞ்சம் மூவ் இது வரைக்கும் வர முடியாது நம்மளால. சரி, இது வரைக்கும் வர முடியாது. அதான் ஒர்க்கபிலிட்டினா அந்த காங்கிரீட் பிளேஸ் போர் பண்ண காங்கிரீட் வந்து இது வரைக்கும் நவுத்த முடியும், நம்மளால நவுத்திட்டு கொண்டு போக முடியும் காங்கிரீட். அதாவது மேபி அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெப்பன்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் ஒர்க்கபிளா இல்லைன்னா அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் வரும், ரொம்ப வர முடியாது. சப்போஸ் அந்த காங்கிரீட் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா எங்க நம்ம அதாவது அப்படியே போட வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? அது அடுத்த டாபிக் எது பார்த்தோம்னா ஷார்ட் கிளாஸ் நம்ம இதான் பார்க்க போறோம். அதில் வந்து ஒர்க்கபிலிட்டி இதான். ஒர்க்கபிலிட்டினா எக்ஸாக்ட் மீனிங் தான். காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா போர் பண்ணும்போது நம்ம எங்க தேவையோ அதை வந்து நம்ம வந்து நோத்திக்கலாம். அதான் அது பேர் பிளாஸ்டிக் ஸ்டேட். பிளாஸ்டிக்கா இருக்கு காங்கிரீட் வந்து பார்த்தா அப்போதைக்கு பிளாஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. பிளாஸ்டிக்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், சிந்தாமீட்டர் படிச்சிருப்பீங்க. ஒரு இதை வந்து மெட்டல் வச்சுக்கலாம். மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஸ்டீல் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டென்ஷன் கொடுக்குறீங்களோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அது வரைக்கும் உங்களால் எலாகேட் பண்ண முடியும், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எப்போ அந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திரும்பி அதே ஷேப் போயிடும். அதான் எலாஸ்டிக்ங்கிறது. இப்போ பிளாஸ்டிக் பார்க்கும்போது அந்த லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி தாண்டிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுது, தாண்டிடுமா அப்படின்றப்ப அந்த ஸ்டீலோட எக்ஸ்டென்ஷன் அப்படியே நிற்கும். அது போக எக்ஸ்டென்ஷன் ஆகும். அதாவது பார்த்தா பிளாஸ்டிக்ங்கிறது அதாவது நீங்கள் வந்து அந்த ஸ்டெஸ்டைன் அப்படின்ற கர்வில் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் வந்து என்னன்னா பிளாஸ்டிக்னா அதான் அது வந்து ஏற்கனவே பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. அது வந்து பிளாஸ்டிக் எங்காலும் நோத்திக்கலாம். நம்ம இதை பொறுத்தவரைக்கும் நம்ம எங்காலும் நோத்திக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அது நோத்திக்கலாம், சரிங்களா? அதான் ஒர்க்கபிலிட்டிங்கிறது. சரி, ஒர்க்கபிலிட்டி நம்ம வந்து எப்படிலாம் மெஷர் பண்ணலாம். சப்போஸ் ஈஸியாக நோத்திடலாம்னா அதோட ஒர்க்கபிலிட்டி அதோட வேல்யூ என்ன, நவுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, அதான் பார்க்க போறோம் நம்ம. அதை நம்ம எப்படிலாம் மெஷர் பண்ணலாம்னா 3 டைப்ஸ் இருக்கு. மெஷர்மெண்ட் ஆஃப் ஒர்க்கபிலிட்டி கேன் பி மெஷர்டு பை 3 டைப்ஸ், சரிங்களா? ஒன்று ஸ்லம் கவுண்ட் டெஸ்ட், அது காம்பாக்ஷன் வாட்டர், தேர்டு பார்த்தா பிபி அப்படின்ற 3 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுல ஸ்லம் கவுண்ட் பத்தி பார்க்கும்போது என்னன்னா அந்த பேர்ல இருக்க கோன் இருக்கா, கோன் மாரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதான் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இதான் ஸ்லம் கவுண்ட்ங்கிறது, சரிங்களா? இதுல இவ்வளவு மெஷர் பண்ணுவாங்க. இதை வந்து ஃபில் அப்படியே ஒன்றும் இல்லை, பாட்டம் க்ளோஸாக இருக்கும், டாப்ல இருந்து காங்கிரீட் வந்து இது பண்ணி ஃபில் பண்ணி அப்படியே பார்த்தா பண்ணுவாங்க, சரிங்களா? இதுல என்ன மெஷர்மெண்ட் கேட்பாங்கன்னா இதோட ஹைட் என்ன கேட்பாங்க. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். பாட்டம் டயா இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். டாப் டயா வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். இதான் பார்த்தீங்கன்னா ஸ்லம் கவுண்ட் வேல்யூ. இதை வச்சு நம்ம வந்து காங்கிரீட் எந்த ஒர்க்கபிலிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி நம்ம வந்து பண்ணணும்னா அது வந்து அப்படியே போடுவாங்க. அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல காங்கிரீட் ஃபில் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா தலையில கவுத்தி விட்டுருவாங்க. இப்படி கவுத்தி விட்டுருவாங்க.
இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கான்கிரீட் ஃபில் பண்ணி இப்படி தலையில் கவுத்து விட்ருவாங்க. கவுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வந்து போராக இருக்குமா, போராக இருக்கிறது அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது 30 சென்டிமீட்டருங்களா, 30 சென்டிமீட்டரு. சப்போஸ் ரொம்ப ஒர்க்கபுளாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதாவது இது வரைக்கும் கொஞ்சம் சென்டிமீட்டரில் இது வரைக்கும் பிளேஸ் ஆகிருக்கும். அதை வந்து பார்ப்போம், நம்ம கிளாஸில் ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த அளவுக்கு கான்கிரீட் வந்து ஒன்றும் இல்லைங்க. கான்கிரீட் போடும்போது இந்த அளவுக்கு இப்படி வந்துடும். அதான் ஒர்க்கபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. சரிங்களா, அதான் ஸ்லம் கோல் உள்ளது. காம்பாக்ஷன் பேட்டர்னா அதுக்கு சம் ஃபார்முலா வந்து எப்படின்னா, வெயிட் ஆஃப் partially C வராது, partially compacted concrete, weight of partially compacted concrete to the weight of fully compacted concrete. இதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ஷன் ஃபேக்டரோட ஒரு அப்படியே ரேஷியோ அப்படியே கேட்பாங்க. அதோட டெஃபினேஷன் தான் அப்படியே ரேஷியோ கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, விச் இஸ் த ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் பார்ஷியலி காம்பாக்டட் கான்கிரீட் டு தி வெயிட் ஆஃப் ஃபுல்லி காம்பாக்டட் கான்கிரீட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்றப்ப பார்த்தா இதாகும் காம்பாக்ஷன் ஃபேக்டர் தான். இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணோம்ல, என்னது அதுக்கு வந்து 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் இருக்குமா அப்படின்றப்ப ஸ்லம் கோன் யூனிட் என்னன்னா சென்டிமீட்டர். ஸ்லம் கோன் யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். அப்ப காம்பாக்ஷன் ஃபேக்டர் யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே சேம் தான், கான்கிரீட் தான். கான்கிரீட் எப்படி நம்ம மெஷர் பண்ணணும், நம்ம அதாவது mm கியூப் மீட்டர் மில்லிமீட்டர் கியூப் அல்லது சென்டிமீட்டர் கியூப் எதனா போட்டுக்கலாம். நம்ம இங்கேயும் வந்து பார்த்தா மில்லிமீட்டர் கியூப் தான் வரும், கியூப் ஷேப் தானே அது. அப்படின்றப்ப சேக்யூர் பண்ணீங்கன்னா காம்பாக்ஷன் ஃபேக்டர் ஹேஸ் நோ யூனிட். சரிங்களா. அப்ப விபி பார்த்தீங்கன்னா அது வந்து தனியா இது இல்லை, இதுக்கு ஃபார்முலா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விபி வந்து எதுக்குன்னா ஃபார் லோ ஒர்க்கபிலிட்டி, விபி ஃபார் லோ ஒர்க்கபிலிட்டி, தட் இஸ் வெரி லோ ஒர்க்கபிலிட்டி. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா செகண்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. செகண்ட்ஸ் அதான் யூனிட் ஃபார் விபி என்பது செகண்ட்ஸ். சரிங்களா, இப்படிதான் பண்ணணும். சரி, இதுல நம்ம ஒர்க்கபிலிட்டி எந்த அளவுக்கு வெரி லோ லோ ஹை மீடியம் ஹை அப்படின்ற ஒரு 4 கான்செப்ட் வரும். அதுல இது மட்டும் பார்க்கலாம், அது எது சொல்லி பார்க்கலாம். வெரி லோ மீடியம் ஹை. இங்க பார்க்கும்போது ஸ்லம் கோன், காம்பாக்ஷன் ஃபேக்டர் பிபி. ஸ்லம் கோன்ல வெரி லோ இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னா, அதாவது 0 to 25 சென்டிமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். எம்எம் வரைக்கும் இருக்கும். எம்எம். அதுக்கடுத்து வெரி லோக்கு வந்து இருக்குமா, லோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 to 50 mm. மீடியம் வந்துச்சுன்னா 50 to 100 mm. ஹையா இருக்கும்போது 100 to 150 mm. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் இருக்கும். அதாவது ஹை ஒர்க்கபிலிட்டி ஆச்சுன்னா இந்த அளவுக்கு எம்எம் டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா, அதாவது அந்த கடையில கவுத்தும் போது அதோட டிஃபரன்ஸ் இருக்கும், அது ஒர்க்கபிலிட்டியா இருக்கும். சரிங்களா, இது மீடியம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே, காம்பாக்ஷன் ஃபேக்டர் எப்படி நம்ம பண்ணோம்னா ரேஞ்சிங் பார்த்தீங்கன்னா 0.75 to 0.80 இருக்கும், லோவா இருக்கும். 0.80 இருந்து 0.85 இருக்கும் பார்த்தீங்கன்னா வெரி லோ. சரிங்களா, வெரி லோ. அதுக்கடுத்தது 0.85 இருந்து 0.92 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியமா இருக்கும். கிரேட்டர் than 0.92 வந்து பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் காம்பாக்ஷன் ஃபேக்டர். ஃபார் விபிக்கு 20 to 10 வெரி லோ, 10 to 5 லோ, 5 to 2 வந்து பார்த்தீங்கன்னா மீடியம், லெஸ் தென் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிபி. அதாவது பார்த்தீங்கன்னா பிபி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சரிங்களா, டைம் கம்மியாக அதோட
அதோட ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டைம் கம்மியாக அதோட ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைடு எம்எம்ஓ அல்லது வேற வேல்யூ அதிகமாக அதோட ஒர்க்கபிலிட்டி அதிகமாகும். டைம் கம்மியாக அதோட ஒர்க்கபிலிட்டி அதிகமாகும். இதோட எம்எம் அதிகமாக அதோட ஒர்க்கபிலிட்டி அதிகமாகும். அப்போ ஒர்க்கபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்லம் கோணு அண்டு காம்பாக்சன் பேட்டர்ன். ஒர்க்கபிலிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிபி. சரிங்களா? ஓகே, இதான் பார்த்தோம் நம்ம. அதாவது நிச்சயமா இதுல இருந்து கேட்டாங்கன்னா குட்டி டாபிக் இது. நிச்சயமா ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகளோட நிறைய இருக்குது. ஒர்க்கபிலிட்டி நிச்சயமா கொஸ்டின் கேட்பாங்க, அதனால பார்த்துங்க. வேற தேவைப்பட்டா அக்கடமி நம்பர் கால் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.